சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். கர்நாடகா தர்மஸ்தலா பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவல்களை சொல்ல வந்த அந்த நபர், அந்த மஞ்சுநாத் கோவிலுடைய முன்னாள் துப்புரவு தொழிலாளி, ஒரு ஜூலை 4ஆம் தேதி ஸ்டேட்மெண்ட் வந்து ஆஜராகிறாரு. அவருடைய அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து கோர்ட்டில் வந்து சில விதிமுறைகளை போட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போட்டு எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, அந்த ஆளு காமிச்ச இடங்களில் தோண்டி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள் தோண்டி பார்த்துருக்காங்க. இப்போ 6ஆவதா ஒரு இடத்த சொல்லும்போது அங்கே தோண்டி பார்க்கும்போது அங்கே எலும்பு கூடுகளும், ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, இந்த பேன் கார்டு சம்மந்தமாலாம் எல்லாமே ஒரு சில பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு. குறிப்பாக இந்த எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. அது எப்படின்னா மண்டை ஓடு இல்லாமல் உடலுடைய மற்ற பாகங்களுடைய எலும்புகள் தான் கிடைச்சிருக்கு. எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே மக்கி போயிட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து சிதலம் அடைஞ்சு கிடச்சிருக்கு. எல்லாம் எலும்புகள் தான் அதுவும் எலும்புகள்லாம் உடைந்து தான் கிடச்சிருக்கு. எந்த எலும்புகளும் நேராக இல்லை, எலும்புகள்லாம் உடைஞ்சு தான் கிடச்சிருக்குது. இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, இந்த எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அனன்யா பட் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சுஜாதா பட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பெண்ணும் இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு ஐயம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மாவும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி டயத்தில் தான் திரும்ப நம்ம வந்து இந்த கேஸ் கொடுத்து மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க அம்மா இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருந்து பல பெண்கள், குறிப்பாக 100 பெண்களுக்கு மேலே புதைச்சிருக்கதா சொல்கிறாங்க. எத்தனையோ சில பெண்கள் வந்து பெட்ரோல் ஊற்றி டீசல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. எல்லாமே அந்த கோயிலுக்கு அருகாமையிலேயே நேத்திரவதி ஆறு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அருகாமையிலே நடந்திருக்குது. இப்படி கொடூரமாக நடந்து கொண்டது யார்? அந்த ஒரு தகவல் சொல்லக்கூடிய இந்த மஞ்சுநாத் கோவிலுடைய முன்னாள் துப்புரவு தொழிலாளி ஜூலை 4 வந்து சரண்டர் ஆகுறாரு. ஜூலை 19 வந்து ஒரு எஸ்ஐடி போட்டு ஒரு சிறப்பு குழு ஒன்று போட்டு விசாரிக்க சொல்கிறாங்க நீதிமன்றத்திலேருந்து. ஜூலை 19 இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 1 பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு 10-11 நாட்கள் 12 நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு 5 இடங்கள் தோண்டியிருக்காங்க. 6வது இடத்துல இது கிடச்சிருக்குது. இந்த எலும்பு கூடுகள்லாம் கிடச்சிருக்கு. அந்த நபர், அந்த தொழிலாளி, முன்னாள் துப்புரவு தொழிலாளி சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பல பேர் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க என்கிட்ட, எல்லாரையும் நான் கொண்டு வந்து புதைச்சேன், டீசல் ஊற்றி எரிச்சேன், ஏன் ஸ்கூல் பெண்கள் அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடவே கொண்டு வந்து போட்டு நான் புதைச்சிருக்கேன் இந்த இடங்களில் 3 பெண்களை எல்லாம் அப்படின்னு அந்த நபர் திடுக்கிடும் தகவல்களை கொடுக்குறாரு. அவர் அப்படியே மனம் உடைஞ்சு சொல்கிறது என்னன்னா, நான் பல பாவங்களை செஞ்சுட்டேன், இந்த பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணுறேன்னு தெரியல, அதனால தான் நான் உண்மைகள் எல்லாம் நான் சொல்கிறேன், என் உயிருக்கே ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் இந்த உண்மைகளை சொல்கிறேன். அவங்களுடைய அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து ஏதாவது சடங்குகள் செய்து அதாவது என்னுடைய பாவத்தை நான் போக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. சொல்லக்கூடிய நபர் என்ன தவறுகள் செய்தான்னு தெரியல, ஆனால் எல்லாரையும் புதைச்சது அவன் தான் கொண்டு வந்த இடத்துல. இந்த நபர் கொன்றானா, இவன் தான் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றானான்றது இன்னும் தெரிய வரலை. ஆனால் இவன் தான் கொண்டு வந்து புதைச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். இதை ஏன் இவன் சொல்கிறான்னா, இவன் குடும்பத்திலே ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து தப்பிச்சு வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு இவன் ஒரு தகவலை சொல்கிறான். ஆனால் முழு விசாரணை பிறகு தான் தெரியும் இந்த நபர் எப்படிப்பட்ட நபர் என்று நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு அவன் சொல்கிற இடங்கள் எல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க, எங்கெங்கே எலும்புகள் கிடைக்குதுன்னா எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நீதி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, கர்நாடகாவில் பாதி மக்கள் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, பாதி மக்கள் கிடைக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. கிடைக்கும்னு சொன்ன மக்கள் எதை அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐடிக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஹெட்டாக யாரப்படனா பிரணப் முகந்துன்னு ஒருத்தவங்களை போடுறாங்க. அவருக்கு நல்ல ஒரு பெயர் இருக்குது, அந்த மாநிலத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அதிகாரியின் பெயர் இருக்குது. அந்த நபர் தான் அந்த சிறப்பு விசாரணை குழுவுக்கு தலைவராக போட்டு இந்த ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நபரை உடனடியாக மத்திய அரசு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏயா ஒரு முக்கியமான ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, என்ன இப்படி திடீர்னு இவரை மாற்றுறீங்கன்னு கேள்விகள் எழுப்பும் பட்சத்தில் அரசு தரப்புலேருந்து இல்லை இது எப்போது நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது நடக்கிறனா எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க, புதைச்சிருக்காங்க, நெருப்பு டீசல் ஊற்றி எரிச்சிருக்காங்க, ஸ்கூல் பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாம் இதில் புதைச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைம் இதில் இப்படி மாற்றுறீங்களே, இதில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது. யார் அந்த முக்கிய புள்ளிக்காக, நம்ம எப்போது சொல்லுவோம் முக்கிய புள்ளி, இந்த முக்கிய புள்ளி கடைசி வரைக்கும் முகம் தெரியாமலே போய்விடுவார். அதனால தான் முக்கிய புள்ளி போல் நம்ம பல செய்திகள் பார்ப்போம்ல, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து பல வழக்குகள் அண்ணா நகரில் ஆரம்பித்து எங்கே இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவில் வரைக்கும் முக்கிய புள்ளி தான். முக்கிய புள்ளினா என்ன, முகம் தெரியாத புள்ளியா, அந்த முகம் வெளியே தெரியாதா, இந்த மாதிரி விசாரணைகளையும் இதுதான் கடைசியாக கிடைக்குமா அப்படின்னு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. காரணம் இந்த பிரணப் முகந்த் அப்படின்ற உயர் அதிகாரியை திடீர்னு மத்திய அரசுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. இவர் தான் சிறப்பாக செயல்படுவார்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க, நீதி கிடைக்கும்னு. இப்போ அங்கே மாற்றுறாங்க. குறிப்பாக என்னென்னா, அங்கே கிடச்சதில்ல ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு. அதில் ஒரு கார்டு ஏடிஎம் கார்டில் லட்சுமின்னு பெயர் போட்டிருக்குது. ஆக்சுவலாக 2009 லட்சுமின்னு ஒரு பெண்மணி அங்கே வந்ததாகவும் அந்த நேத்திரவதி ஆறு அருகாமையில் இது நடக்கிறது எல்லாமே இந்த நேத்திரவதி ஆறுனுக்கு அருகாமையில் தான். அந்த லட்சுமின்ற பொண்ணு 2009 வந்து அங்கே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க,
இங்கே இது ஜகஜமாக நடக்கும், சூசைட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி அந்த ஊரின் பஞ்சாயத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தன் தான் அப்போது ரிப்போர்ட் கொடுத்தது, இந்த ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து எல்லா தகவலும் சொல்லியிருக்கான். அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, நாங்கள் புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. புதைக்க நீ யாரா நீ யார் முதல்ல? சில ஆக்ட் படி ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து சுடுகாட்டில் தான் கொண்டு போய் எரிக்கணும் இல்லை புதைக்கணும். நீ ஒரு காட்டுக்குள்ளே புதைக்க நீ யார்? அன்னைக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை. அந்த வைஸ் பிரசிடென்ட் சொன்ன ரிப்போர்ட். சரி, அப்படி நீ புதைக்கிறேன்னு வச்சுக்க. ஏன்னா புதைக்கிறவங்க ஏடிஎம் கார்டெலாம் உள்ளே வச்சு எல்லாம் வச்சு 4 அடிக்கு குழி தோண்டி எப்படி? அது புரியலை. பொருட்களெல்லாம் தன்னோட வச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டு நீங்கள் புதைச்சிங்களா உள்ள? முதல்ல அந்த பஞ்சாயத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட்டை விசாரிக்கணும். அந்த நபருடைய பதில் இப்போ சமன் கொடுத்துருக்காங்க, எஸ்ஐடியிலேருந்து அவனுக்கு ஒரு சமன் கொடுத்துருக்காங்க விசாரணைக்கு வரணும்னு சொல்லி. அந்த விசாரணையில் நமக்கு கண்டிப்பாக முக்கியமான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள், அந்த பகுதி அந்த மாநிலத்தின் மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் அந்த பிரணப் முகந்தை எதுக்காக மாற்றினாங்கன்றது சரியான தகவல் கிடைக்கல. ஆனால் இது எப்போதும் நடக்கிறதா தான் மாற்றுறோம். எப்போதும் நடக்கிறது சரி, இப்படியான முக்கியமான இடத்துல மாற்றுறீங்களே, இங்கேயே சந்தேகம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. யாரை காப்பாற்ற இப்படி பண்ணுறீங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் அந்த துப்புரவு தொழிலாளி சொன்ன தகவலில் எங்களுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியும் உதவி செய்தார். யார் அந்த போலீஸ் அதிகாரி? என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்து வந்துட்டான். எங்களுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி உதவி செஞ்சார், அவர் தான் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் அவன் தான் உதவி பண்ணியிருக்கான். ஏன்னா காக்கி சட்டையை போட்டு பண்ணுற வேலையா அது? அப்போ இங்கே ஒரு கருப்பாடு, அங்கே காவல்துறையிலும் ஒழிஞ்சிருக்கு. இப்போ அந்த கோயிலை, இப்போ நம்ம கோயில்னு போயிட்டு அது ஒரு இந்து மதத்தை சார்ந்து போயிடும். கோயில் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நபர் வேலை பார்க்குறது மஞ்சுநாத் கோயிலில் துப்புரவு தொழிலாளியாக இருக்கார் அப்படின்னா அந்த கோயிலில் சம்மந்தப்பட்ட உயர் பதவிகள் இருக்கக்கூடிய நபரோ இல்லை அரசியல் பவர் வச்சிருக்க ஒரு மனிதனோ இதில் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்காரு. ஏன்னா இத்தனை பெண்கள், 1 இல்லை 2 இல்லை 100க்கு மேலே பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவங்கள அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டு போய் குளிக்கல இறக்கியிருக்கான். 10ஆவதுக்கு ஸ்கூல் பொண்ணுங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு கொண்டு போய் புதைச்சிருக்கோம்னு சொல்கிறான். பெரிய அளவில் பேசப்படவே இல்லையே. வேலை அது பக்கத்து மாநிலம்ன்றனாலயா? எந்த மாநிலமாக இருந்தாலும் அது உயிர் தானே, அதுக்கும் வலிக்கத்தானே செய்யும், அதுவும் பொம்பளை பிள்ளை தானே. இது பெரிய அளவில் தமிழகத்தில் பேசப்படல. தமிழகத்தில் பேசப்பட்டால் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எதிரொலிக்கும். கர்நாடகாவுக்குள்ளே சுருங்கி போயிடக்கூடாது. இந்த விசாரணை நடக்கும் பட்சத்தில் ஒரு முக்கியமான தகவலை கேட்டுக்கோங்க, இந்த நல்லா கேட்டுக்கோங்க. இதில் ஒரு போலீஸ் அதிகாரி உதவி பண்ணாருன்னு துப்புரவு தொழிலாளி சொல்கிறாரு. இன்னொன்று, இந்த எஸ்ஐடிக்கு போட்ட தலைவராக போட்ட பிரணப் முகந்தை பதவி வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க, மத்திய அரசு பதவிக்கு அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. இன்னொன்று துப்புரவு தொழிலாளி சொல்கிறாரு, பல இடங்கள் சொல்லியிருக்காரு, அதில் 13வது இடத்தை தோண்டுங்க, அங்கே தான் நாங்கள் மொத்தமாக 8 பேர் 9 பேரை போட்டு நான் புதைச்சேங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. 13வது இடத்த தோன்றானா இவன் என்ன சொல்கிறான்? இல்லை நாங்கள் ஆர்டர் படி தான் வருவான். இல்லை சொப்பு சாம விளையாட்டை விளாண்டுக்கிட்டு இருக்க, ஆர்டர் படி தான் தோண்டுவேன்ட்டு. நீ அங்கே 1 2 தோண்டு, அதுக்குள்ள நீ 13 இடத்துல தோண்டி எல்லாம் மலர்ந்துக்கணும் வெளில போட்டுறோம். உங்கள் விசாரணைகள்லாம் இப்படி தான் இருக்குமா? எங்கே பார்த்தாலும் இங்கே தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா எந்த மாநிலமாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் போல. 13வது இடத்தை தோண்டுகள்னு அந்த நபர் சொல்கிறான்னா அங்கே போய் தோண்ட வேண்டியதானே? என்ன 6 தோண்டி 5 இடம் 5 இடத்துல ஒன்றும் கிடைக்கல, 6வது இடத்துல கொஞ்சம் எலும்புகள் கிடைச்சது. 13வது இடத்துல மொத்தமாக இருக்குன்னு சொல்கிறான், 8 பேர் 9 பேரை கொண்டு புதைச்சேன்னு சொல்கிறான். இப்போ இதில் எத்தனை சந்தேகங்கள் எழும்புது பாருங்க. உயர் அதிகாரி மாற்றப்படுவது, இன்னொரு பக்கம் இல்லை நாங்கள் ஆர்டர் படி தான் தோண்டுவோம்னு சொல்கிறது, இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் அதிகாரியே உதவி பண்ணியிருக்கான்னு அந்த ஆள் சொல்கிறாரு. 2009 சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்தாங்க லட்சுமின்னு அந்த பஞ்சாயத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறான். 2009 சூசைட் பண்ணிக்கிட்டு அந்த லட்சுமி ஏடிஎம் கார்டு இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டேவா அதுக்குள்ளே போயிட்டு சூசைட் பண்ணுறது? எப்படி குழி தோண்டி உள்ளுக்குள்ளே உட்காந்து மண் எப்படி அவங்க மேலே போட்டுப்பாங்க? சூசைட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க? விஷம் குடிப்பாங்க, கழுத்தை அறுத்துப்பாங்க, தூக்கில் தொங்குவாங்க. இது என்னடா புது விதமாக இருக்குது? எலும்புகளுமெல்லாம் உடச்சிக்கிட்டு குளிக்கல போயிட்டு படுத்துக்கிட்டு எப்படா சூசைட்? இது நீ யாரா அப்போ வைஸ் பிரசிடென்ட்? யாரா நீ? பெரிய ஒரு விஞ்ஞானி அதுவும் இருப்பியா? இப்படிலாம் உங்க ஊரில் சூசைட் பண்ணுவாங்களா? நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தற்கொலை நீ தான் சொல்கிற. எப்படி குளிக்குள்ள அவங்க கை காலெலாம் எலும்புகள்லாம் உடஞ்சு தான் இருந்திருக்குது. சரி, உடஞ்சதா அப்புறம் வேற பார்த்து உடஞ்சிருக்கட்டும், அவங்களே இறங்கியிருக்கானே வச்சுக்குவோம். இறங்கி கார்டு, ஏடிஎம் கார்டு, பேன் கார்டெலாம் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மண்ணெல்லாம் அள்ளி அவங்க மேலே போட்டுக்கிட்டாங்களா? அவன் சொன்ன அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே போய் ஊர்ஜிதமாகிறது. கண்டிப்பாக அது பல பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த நபர் அழகாக ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாப்புல, எங்கெங்கே எந்தெந்த பொண்ணை எப்படி இவனுங்க பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க, எப்படி எல்லாம் இங்கே ஒன்று புதைச்சோம் எரிச்சோன்னு. அந்த நபர் தான் வருதே தவிர யார் அந்த நபர்கள்? இந்த நபர் சொல்லியிருக்கலாம்ல யார் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. அவங்களுடைய பெயர் வெளியே வர மாட்டேங்குது. என்ன காரணம்? இவர் சொல்கிறாப்புல இவ்வளோ பெண்கள் ஒன்று புதைச்சோம் எரிச்சோம்னு. யார் ஒன்று புதைக்க சொன்னது, எரிக்க சொன்னது? அந்த நபர் யார்? அந்த 3 புள்ளிகள், முக்கிய புள்ளிகள் யார்? அதை இந்த காவல்துறை என்ன கண்டுபிடிக்காம சோதனை எலும்பு தோன்றதுலே தான் இருக்கான். எலும்பு இனி கிடைச்சா என்ன, கிடைக்காட்டேன்னா அதான் போச்சே, எல்லாம் விட்டுட்டியே, கோட்டை விட்டுட்டியே. அதை பண்ணது எவன்? அவனை பிடிக்க போய் ஃபஸ்ட்டு முடிக்க விடணுமா இல்லையா காவல்துறை? அதை பண்ண மாட்டீங்களே. தமிழகத்தில் தான் எப்படின்னா சுற்றி இருக்க எல்லா தென் மாநிலங்களும் இதே நிலைமை தான் போல். இது ஒரு கோவில் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்றனால எல்லாருமே சில ஒரு கோட்பாடுகளை வைத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோவிலை எல்லாம் யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது. கோவிலை சார்ந்து சில அயோக்கியர்கள் செய்த ஒரு வேலையினால தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கான விடை எப்போது கிடைக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த விசாரணையில் பார்க்கலாம்.
இந்த பிரணாப் முகர்ஜி மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்னன்றதையும் அடுத்த ஒரு நேர்காணலில் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.